ஹலோ ஹாய் கைஸ். இந்த வீடியோவில் செல்ஃபி கேமராவில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாம் ஷட்டர் லைக் வந்து இப்படி கை காமிச்சா வந்து உங்களுக்கு கேமரா எடுக்கிறது, அதே மாதிரி கிரிட் லைன்ஸ்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது. லைக் நிறைய மிரர் ஃப்ரேம்ஸ் மாதிரி வர்றது அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து உங்களுக்கு மூவி ஃப்ரேம் நிறைய ஆப்ஷன்ஸ் எப்படி செகண்ட்ஸ் எப்படி வருது அப்படி அதை பற்றி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கேமரா ஃப்ரண்ட் கேமரா அந்த மாதிரி நம்ம எப்படி ஃபோட்டோகிராஃபி எப்படி எடுக்கலாம் அப்படின்றத பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். கைஸ், இதில் மேலே 1:1, 3:4, 9:16 அண்ட் ஃபுல்லுன்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் ஃபஸ்ட்டு என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். கைஸ், இந்த பிக் வந்து பார்த்திங்கன்னா 1:1 ஃப்ரேமில் வந்து எடுத்த பிக். ஆக்சுவலாக வந்து அந்த ஆப்ஷன்ஸில் 1:1 நீங்கள் செலக்ட் பண்ணி எடுத்திங்கன்னா இப்படி தான் வரும் அந்த பிக். ஆக்சுவலாக இது அதே சேம் 1:1 ரேஷியோவில் லேண்ட்ஸ்கேப்பில் ஃபோனை இப்படி திருப்பி வச்சு எடுத்திருக்கேன். கைஸ், இந்த பிக் வந்து பார்த்திங்கன்னா 3:4 ரேஷியோவில் எடுத்தது. ஸோ அந்த நார்மல் ரெக்டாங்கிள் அந்த 1:1ஓட இது கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லென்த் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது பிக்சர். ஸோ இந்த பிக் சேம் 3:4 ரேஷியோ தான், ஆனால் ஃபோனை இப்படி திருப்பி வச்சு லேண்ட்ஸ்கேப்பில் இந்த ஃபோட்டோ எடுத்தது. ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் வந்து தெரியுது, பட் ஆனால் உங்களுக்கு அதில் பார்க்க முடியும். கைஸ், இதை வந்து பார்த்திங்கன்னா 9:16 ரேஷியோவில் எடுத்தது, போர்ட்ரேட் மோடில் எடுத்தது. ஸோ இதுவே இப்போ லேண்ட்ஸ்கேப் மோடில் பார்க்கலாம். கைஸ், இது வந்து அதே 9:16 ரேஷியோவில் லேண்ட்ஸ்கேப் மோடில் எடுத்தது. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் வந்து உங்களுக்கு லேண்ட்ஸ்கேப் சைடில் வச்சு எடுத்தனால கொஞ்சம் ஃபோட்டோ கொஞ்சம் பேக்ரவுண்ட் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி தெரியுது. கைஸ், இந்த பிக் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மோடில் ஃபுல் ஆப்ஷன்ஸில் அந்த ரேஷியோ ஆப்ஷன்ஸில் ஃபுல் 9:16 அப்புறமா வர ஃபுல் ஆப்ஷன்ஸில் வச்சு எடுத்தது. கைஸ், இதே ஃபுல் ஆப்ஷனில் லேண்ட்ஸ்கேப்பில் வச்சு எடுத்த பிக் இது பாருங்கள். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து லேண்ட்ஸ்கேப் மோடு வந்து கவர் பண்ணுது. ஸோ இதுதான் வந்து லேண்ட்ஸ்கேப் ஃபுல் மோடில் லேண்ட்ஸ்கேப் ஆப்ஷன். இப்போது போர்ட்ரேட்னா என்ன, லேண்ட்ஸ்கேப்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இந்த பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை நேராக வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி நேராக வச்சு எடுக்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா போர்ட்ரேட் மோட். இதுவே லேண்ட்ஸ்கேப் மோடு வந்து பார்த்திங்கன்னா ஃபோனை சைடில் வச்சு நீங்கள் இந்த மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி ஃபோனை வந்து சைடில் இப்படி வச்சு ஒரு பெரிய ஃபோட்டோ எடுக்கணுன்னா இதுதான் லேண்ட்ஸ்கேப் ஃபோட்டோ. ஸோ கேமராவில் செட்டிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்குது. இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். ஒன்று இந்த ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேசிக் கேமரா நார்மல் மொபைல் ஃபோன்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இங்கே பாருங்கள். HDR இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய இருக்குது. இதில் நிறைய ஒரு என்ஹான்ஸ்மெண்ட் ஃபோட்டோவோட உங்கள் குவாலிட்டி நல்ல குவாலிட்டியில் வர்றதுக்காக HDR2 நிறைய. இப்போ நான் வந்து போக்கோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறேன். ஸோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த HDR, AI இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே 1:1, 3:4, 9:16 அண்ட் ஃபுல் ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். கீழே வந்து பார்த்திங்கன்னா மூவி ஃப்ரேம் இந்த 3 செகண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இப்போ 3 செகண்ட்ஸ் ஃபோட்டோ நான் எடுக்கிறேன். ஸோ நார்மலாக வந்து 3 செகண்ட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு 3 செகண்ட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அதுக்கான டைம் உங்களுக்கு அதுவே கொடுக்கும். 5 செகண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 5 செகண்ட்ஸ் உங்களுக்கு டைமர் ரன் ஆகிட்டு நீங்கள் ஃபோனை வச்சுட்டு தூரமாக போய்ட்டு கூட நீங்கள் 5 செகண்ட்ஸ் நீங்கள் வந்து எடுக்க முடியும். இதை நான் வந்து லேண்ட்ஸ்கேப் மோடில் எடுத்திருக்கேன் 5 செகண்ட்ஸ் கழிச்சு எடுக்கிற மாதிரி. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 10 செகண்ட்ஸ் வந்து நான் வந்து லேண்ட்ஸ்கேப் மோடில் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ டைமர் ஓடிட்டுருக்கு. 10 செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வெயிட் பண்ணி நீங்கள் தூரமாக போக இல்லை எங்கே உங்களுக்கு ஃபோட்டோ எப்படி ஃபோட்டோகிராஃபி உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்க முடியுது. ஸோ அதோட பிக்சர் இது. ஸோ இப்போ பாம் ஷட்டர் ஆப்ஷன் எப்படின்றத வந்து பார்க்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன் பாம் ஷட்டர். நீங்கள் வந்து ஃபோனை எடுத்துகிட்டு நீங்கள் வச்சுட்டு தூரமாக போய் நீங்கள் கையை மட்டும் காமிச்சாலே போதும், உங்களுக்கு இந்த ஃபோட்டோ எடுத்துரும். பாருங்கள், நான் இப்போ கை காமிச்சேன், அது நான் கேமரா ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணவே இல்லை, அதிலே பாம் ஷட்டரில் வந்து உங்களுக்கு எடுத்துருச்சு. இந்த ஃபோட்டோவும் பாம் ஷட்டர் மோடில் தான் எடுத்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் நான் வந்து ஃபோனை ஒரு இடத்துல வச்சுட்டு எவ்வளோ தூரத்தில் வந்து பாம் ஷட்டர் வந்து எடுக்க முடியுதுன்ற செக் பண்ணுறதுக்காக நான் போயிருந்தேன். அங்கேருந்து ட்ரை பண்ணேன், பட் ஆனால் அங்கே எடுக்க முடியல. இன்னும் பக்கத்தில் அதை ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். என்னோடய ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ணிடுச்சு அந்த ஃபோன், பட் ஆனால் பாம் ஷட்டர் மோடு அதை ஆக்டிவேட் பண்ணவே இல்லை. நான் அதுலேருந்து ரொம்ப பக்கத்தில் வந்து இப்போயாவது தயவு செஞ்சு எடு அப்படின்ற மாதிரி நிலைமைக்கு வந்து எடுக்கவே இல்லை அப்படின்ட்டு அப்போ தான் எடுக்குது. ஸோ வந்து பாம் ஷட்டர்ன்றது இன்னும் கொஞ்சம் வந்து நீங்கள் உங்களுக்கு நேராக கேமரா இருந்துச்சுன்னா எடுக்கும் போல் இருக்குது. உங்களுக்கு வந்து ரொம்ப தூரமாக இருக்குதுன்னா அந்தளவுக்கு எடுக்க மாட்டேங்குது. கைஸ், இந்த இதில் வந்து கிளிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எப்படி வந்து உங்களோட வாட்டர் மார்க், அதாவது நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவில் டைமிங் எப்படி வரணும், அதே மாதிரி யார் ஃபோட்டோ எடுத்தால் அந்த டிவைஸ் வாட்டர் மார்க் எப்படி வரணுன்றதை பற்றி நான் போட்டிருக்கேன். இதில் ஆட் டைம் ஸ்டாம்ப் ஆன் ஃபோட்டோஸ்னு இருக்குது, டிவைஸ் வாட்டர் மார்க் இருக்குது. இப்போ நான் நார்மலாக ஃபோட்டோ எடுத்தேன்னா ஷார்ட் ஆன் போக்கோ M2 ப்ரோன்னு தான் வரும். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்து காமிக்கிறேன்.
இப்போ இந்த கூலிங் கிளாஸ் நான் ஃபோட்டோ எடுத்துட்டேன். இதோட வாட்டர் மார்க் வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன். ஸோ இந்த பிக்சரோட லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா போக்கோ M2 Pro அப்படின்னு வருது. ரைட் சைடில் வந்து டேட் அண்ட் டைம் வந்து வருது பாருங்கள். ஸோ இதே ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் வாட்டர் மார்க்கில் போக்கோ M2 Proன்றதை மாற்றி என்னோடய நேமை என்டர் பண்ணி அதில் நான் வந்து ஃபோட்டோ எடுத்தால் என்னோடய நேம் வருதான்றதை செக் பண்ணுறேன். இப்போ என்னோடய நேம் வந்து பார்த்திங்கன்னா Iyyappan K அப்படின்றத என்டர் பண்ணிவிட்டேன். ஸோ இப்போ நான் என்டர் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு பிக் நான் எடுக்கிறேன். எடுத்தப்புறம் அந்த பிக்கில் வந்து அந்த இடத்துல போக்கோ M2 Proன்னு வந்த இடத்துல நேம் வந்து சேஞ்ச் ஆகி நான் இப்போ என்டர் பண்ண நேம் வரும் ஆக்சுவலாக. ஸோ இந்த பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா கீழே லெஃப்ட் சைடில் வந்து கிளியராகவே என்னோடய நேம் என்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து ரைட் சைடில் டேட்டும் லெஃப்ட் சைடில் அந்த நேமும் கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போ வந்து கிரிட் லைன்ஸ்னால் என்னென்னு பார்க்கலாம், அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ நார்மலாக மேலே நீங்கள் செல்ஃபி கேமராக்குள்ளே போனீங்கன்னா செட்டிங்ஸ்க்கு முன்னாடியே வந்து ஷோ கிரிட் லைன்ஸ்னு இருக்கும். ஸோ இதில் ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நடுவில் அந்த கேமராவில் கோடு மாதிரி வருது பாருங்கள், சின்ன சின்ன பாக்ஸாக, அதுதான் வந்து கிரிட் லைன்ஸ்னு சொல்லுவாங்க. அது இருக்கிறது மூலிமா அதை எனேபிள் பண்ணுற மூலிமா நம்ம ஃபோட்டோ அந்த ஆங்கிள்லாம் கொஞ்சம் கரெக்டாக ஈஸியாக எடுக்கலாம். அதை எடுத்துகிட்டு இந்த லைன்ஸ் எல்லாம் போயிடும். அதை எடுத்துகிட்டு கூட யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் வந்து அந்த கிரிட் லைன்ஸ் யூஸ் பண்ணவே பெனிஃபிட். கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் இதை பற்றி பேசியிருந்தது உங்களுக்கு வந்து உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பண்ணணும், இல்லை என்ன மாதிரி வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்றத உங்கள் டவுட்ஸ் எதாவது இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.